ஹலோ எவ்ரிவான். நாம இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா, சிஎஸ்கேவோட ஓப்பனர் மற்றும் சிஎஸ்கேவோட கேப்டனான ருத்ராஜ் கெய்க்வாட பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ருத்ராஜ் கெய்க்வாட் 31 ஜான்வரி 1997 மகாராஷ்டிரால உள்ள பூனேல தான் பிறக்கிறாரு. இவரோட அப்பா பேர் தாசரத் கெய்க்வாட், அம்மா பேர் சாவிதா கெய்க்வாட். சின்ன வயசுல இருந்தே கிரிக்கெட் ஆடணுன்ற கனவு இவர் மனசுல ஆழமா இருந்திருக்கு. இவரோட கனவை நிறைவேற்றுறதுக்காக இவரோட அப்பா அம்மாவும் இவரை வென்சர்கா கிரிக்கெட் கிளப்ல சேர்த்து வர்றாங்க. 11 வயசுல அந்த அகாடமில சேர்ந்த அவரு அண்டர் 14, அண்டர் 16, அண்டர் 19 எல்லா ஃபார்மேட்லயும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு. 2014, 2015 கூச் பிஹார் தொடர்லயும் 6 மேட்ச் விளையாண்டு அவரு 826 ரன் அடிச்சு மாஸ் காட்டுறாரு. அந்த வருஷத்திலேயே மகாராஷ்டிரால நடந்த இன்னொரு டோர்னமெண்ட்ல கலந்து ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சு அவரோட திறமையை நிரூபிச்சாரு. அது மூலமா 2016 இந்தியாவோட அண்டர் 19 ஸ்குவாட்லயும் செலக்ட் ஆகுறாரு. ஆனா பிளேயிங் லெவல்ல விளையாட வாய்ப்பு கிடைக்கல. அந்த வருஷம் ரஞ்சி டீம்லயும் செலக்ட் ஆகுறாரு. அவர் விளையாண்ட ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே இன்ஜுரி ஆகி அந்த சீரீஸ்ல இருந்து ரூல்ட் அவுட் ஆகுறாரு. ஆனா அடுத்த சீசன்லயே மறுபடியும் ஓபனரா களமிறங்கி 444 ரன் அடிச்சு கம்பேக் கொடுக்குறாரு. 2017 மற்றும் 2018 விஜய் ஹசாரா தொடர்லயும் ரஞ்சிலையும் சூப்பரா கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணி இந்தியாவோட ஏ டீம்லயே செலக்ட் ஆகுறாரு. அங்க தன்னோட கன்சிஸ்டன்ட் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்தியாவோட டீம்லயே ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு நிறைய பிளேயர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த போட்டியில நானும் இருக்கேன்னு ப்ரூவ் பண்ணாரு. இது மூலமா 2019 ஐபிஎல்ல சிஎஸ்கே கெய்க்வாட அவரோட பேஸ் பிரைஸ் ஆன 20 லட்சத்துக்கு எடுக்கிறாங்க. அந்த வருஷம் அவருக்கு விளையாட வாய்ப்பு கிடைக்கல. அடுத்த வருஷம் 2020 என்னதான் சிஎஸ்கேக்கு சுமாரான சீசனா அமைஞ்சாலும் அந்த வருஷம் தான் கெய்க்வாட் தன்னோட திறமையை நிரூபிச்சாரு. 2020 அம்பதி ராயுடுக்கு ஒரு சின்ன இன்ஜுரினால அவருக்கு பதிலா கெய்க்வாட் மிடில் ஆர்டர்ல களமிறங்குறாரு. ஆனா அந்த மேட்ச் சொல்லிக்கிற அளவுக்கு அவருக்கு அமையல. மும்பைக்கு எதிரான போட்டியில ருத்ராஜ் கெய்க்வாட் ஓபனரா களமிறங்குறாரு. ஆனா ஃபர்ஸ்ட் ஓவர்லயே விக்கெட் ஆகி வெளியே வந்துடுறாரு. ஆனாலும் சிஎஸ்கேவோட கேப்டன் எம்.எஸ். தோனியும் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்திய ருத்ராஜ் கெய்க்வாட் ஹேட்ரிக் ஆஃப் செஞ்சுரி அடிச்சு சிஎஸ்கேலயே ஃபர்ஸ்ட் ஹேட்ரிக் ஆஃப் செஞ்சுரி அடிச்ச பிளேயர்ன்ற பெருமையும் அடைகிறாரு. மொத்தமா 2020 சீசன்ல 6 மேட்ச் விளையாண்ட அவரு 204 ரன் அடிச்சு சிஎஸ்கேல தன்னோட ஓப்பனிங் ஸ்லாட்டை தக்க வச்சுக்கிறாரு. 2021 டூப்ளசிஸ் கூட கெய்க்வாட் ஓபனரா இறங்கி செம்மையா பார்ட்னர்ஷிப் போட்டு ரன்ஸை குவிச்சாரு. அந்த சீசன்ல மொத்தமா 635 ரன் அடிச்சு ஆரஞ்சு கேப்பையும் வாங்கி அந்த வருஷம் சிஎஸ்கே கப் அடிக்க முக்கிய காரணமா இருந்தார். அந்த வருஷம் நடந்த சைரா முஸ்தாக் அலி தொடர்ல மகாராஷ்டிராவோட கேப்டனா களமிறங்கி மகாராஷ்டிரா டீமை சூப்பரா வழிநடத்தினாரு. அந்த வருஷம் இந்தியாவோட T20லயும் செலக்ட் ஆகுறாரு. 2022 விஜய் ஹசாரா தொடர்ல உத்தரப்பிரதேஷ்க்கு அகைன்ஸ்டா விளையாண்ட மேட்ச்ல ஒரு ஓவருக்கு 7 சிக்ஸர்கள் அடிச்சு மாஸ் காட்டினாரு. அது மூலமா இந்தியாவோட ஓடிஐ டீம்லயும் செலக்ட் ஆகுறாரு. இந்தியா vs ஆஸ்திரேலியா T20 ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ஆஃப் செஞ்சுரியையும் செகண்ட் மேட்ச்ல செஞ்சுரியையும் அடிச்சு அசத்தினாரு. இவரோட கன்சிஸ்டன்சி பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் மூலமாவும் இவருக்கு கேப்டன்சில கொஞ்சம் அனுபவம் இருக்கிறனாலையும் தோனிக்கு அப்புறம் 2024 ஐபிஎல்ல சிஎஸ்கே டீமுக்கு கேப்டனா இருந்து சிறப்பா வழிநடத்திட்டு வராரு. ருத்ராஜ் கெய்க்வாட யார் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். பை காய்ஸ்.